அண்ணனுக்கு ரிசல்ட் வந்ததா சொல்ல வேண்டாம். அரியர் வச்சது தெரிஞ்சா மாமா திட்டுவார்னு தான் நான் சொல்லி வச்சிருந்தேன். அதையும் மீறி இவ சொல்லிட்டால. மீனா ஒன்றும் தப்பா சொல்லிலையே. அவன் அரியர் வச்சிருக்கான், அதைத்தானே சொன்னா. என்னடா உன் பொண்டாட்டிய சொன்னா உனக்கு கோவம் வருதா? உங்க அண்ணி எப்படின்னு இப்போ உனக்கு தெரிஞ்சதுல ஜீவா? விடு மீனா. ஏன் விடணும்? நான் ஏன் விடணும்னு கேக்குறேன். நான் ஏன்டா அவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்? அவங்க யார் என்ன திட்டுறதுக்கு? உங்க அம்மா என்ன திட்டினா கூட பரவாயில்ல, உங்க அம்மான்னு நான் சும்மா இருப்பேன். இவங்க கிட்ட எல்லாம் நான் ஏன் ஜீவா திட்டு வாங்கணும்? ஏப்பா முல்ல மாமா. கதிர் இங்கே இருக்கியா இல்லை கடைக்கு போயிட்டானே? இல்ல மாமா, இங்கதான் இருந்தா. டே கதிர், கதிரே இதோ வரேண்ணே. அண்ணே. டேய் எனக்கு ஒன்று பண்ணுறியா? இந்த ரெகுலர் ஆர்டர்லாம் எந்தெந்த டைமுக்கு எங்கெங்கே எப்போ அனுப்பணும்னு நம்ம சரவணிகிட்ட தெளிவாக சொல்லிட்டு போயிடுறியா? சரிண்ணே. அப்புறம் மறக்காமல் எல்லா ஃபோன் நம்பரும் அவன்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிரு. அந்த சரவணன் பைய நம்ம சொன்ன வேலையை அப்படியே செய்கிறானே தவிர எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணுன்ற விஷயத்தெல்லாம் அவன் மறந்து போகிறேன். அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும்டா. ஆமாண்ணே. அப்புறம் கதிர், பணம் எவ்வளோ வந்திருக்கு, எங்கெங்கே எவ்வளோ கலெக்ஷன் வாங்கணும்னு ஜீவாட்ட சொல்லி நோட்டில் எழுதி வைக்க சொல்லு. சரிண்ணே. ம் முல்ல கேட்டுக்கு தானே இருக்க? நான் ஒரு நாள் கடையில் இல்லாட்டி கடையே நடக்காது. தம்பினால சரியாக கடையை நடத்த முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை போலப்பா. இப்போ இவங்க 3 நாள் இல்லைன்ற உடனே எனக்கு தான் தலைகால் புரிய மாட்டேங்குது. ஏண்டா ஆர்டர் முழுக்க இவன் தான் பார்த்துக்கிறியான், கணக்கு வழக்கு பூரா ஜீவா பார்த்துக்கிறியான். இப்போதான் நான் புதுசாக கடைக்கு வந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. அண்ணே, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் போகல, நான் கடையிலே இருக்கேன். எங்கடா போகலன்னு சொல்கிற? நான் எங்கேயும் போகலண்ணே, நான் கடையிலே இருக்கேன். மற்றவங்களாம் போயிட்டு வரட்டும். ஆமாடா, எங்கேயும் போயிடாத, கடையிலே இரு. கடையிலே வாழ்க்கை ஆரம்பிச்சு உன் வாழ்க்கை கடையிலே முடிஞ்சிருட்டேன். கடையை தனியாக பார்த்துக்க கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஏடே, அது ஒரு பேச்சுக்கு சொன்னடா. அதுக்காக எனக்கு கடையே நடத்த தெரியாதுன்னு சொல்லி நீ கடை விட்டு வெளியே போக சொல்லுவ போல. அப்படி இல்லைண்ணே, எனக்கும் ஊருக்கு போக ஒரு மாதிரி இருக்குது. நான் எதுக்கு அங்கே போய்கிட்டு? டேய் இங்கே வராங்க எதிரே, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்க, அடிச்சு பல்லுகளை ஊற்றி முடியும் பார்த்துக்க. போயிட்டு வராண்டா, நான் அதுக்கு அங்கே போகணும் வச்சுட்டு தரவே. டேய் அந்த பிள்ளைய பாரு, நீ போறன்னு சொன்னதான்ற அந்த பிள்ளைங்க கிளம்ப. டேய் நீ போ, சுற்றி பாரு, முள்ளோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. டேய் கடை கடையெல்லாம் தூக்கி போட்டு 2-3 நாளைக்கு போய் சந்தோஷம் மறந்துட்டு வராண்டா. ஏன்டா இப்படி கேலி மேலே கேலி விட்டுக்கு இருக்கவே? ஏன்டா இப்போ கடையில் ஒரு சில வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போடா, நான் சொன்னது தப்பாக போச்சு அப்படித்தானே? அது இல்லைண்ணே. ஒரு இல்லை வேணாம். டேய் நீங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அன்னை கடை நடத்திட்டு இருந்தவன்டா. அதனால தான் நானும் சொல்கிறேன், நீங்களும் கடையிலே தானே இருக்கீங்க, நீங்கள் அண்ணி கூட போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். உங்க அண்ணி கூட நான் போறதா போயாடி நான் முடிவு நிக்கிறேன். எனக்கு கூட நீ கிளாஸ் எடுக்க வேணாம். நான் அப்படி சொல்லலைண்ணே. இல்லை, எப்பயுமே உன்னைய பத்தியே யோசிச்சுட்டே இருக்காதரா. உன்னை நம்பி வந்த பிள்ளைய பத்தி கொஞ்சம் யோசிச்சுறா. ஏடா நீ கடைக்கு போறேன்னு சொன்னா இந்த பிள்ளை என்னடா செய்ய? நான் தான் வரலன்னு சொல்கிறேன், அவ போட்டும். டேய் கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி பேசுறியாடா நீயே? இந்த பிள்ளை அங்கே தனியாக போய் ஏடா செய்ய போகுது? ஏலை உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையாடா? ஏலை சும்மா நீ வரவன்னு பேச வைக்காதடா. இப்போ கிளம்பி முதல்ல கடைக்கு போ. கடையிலேருந்து வந்த உடனே எல்லாரும் கிளம்புறப்ப இந்த பிள்ளைய கூட்டு போகிற வழியை பாரு, புரியுதா?
என்னடா முழிக்கிறவன்? போ கடைக்கு போ. என்னடா? ஒன்றும் இல்லை. வேறா இலை இந்த ரோடு யார் எடுத்துக்கு போவா? தூள்ல முடிக்கிறாதரா. என்னப்பா வெப்பிடுறீங்க? பிடிக்கலனா விட வேண்டியதானே மாமா? ஏன் பிடிக்காத வேலை போயே ஆகணும்னு சொல்றிய மாமா? ஏப்பா நீ வேற இவ்வளவு நேரம் அவன்கிட்ட பத்தியா பேசி முடிச்சேன். அடுத்து ஓண்டு 1 மணி நேரம் பேசணுமா நானு? அவங்க எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தியல்ல? அதே நல்லா வாங்கி கட்டி போறியால. வார்ப்பா முல்ல, நீ அவனை மாதிரியே பேசாத. யாராவது ஒருத்தராவது வாழ்க்கையில் மாறணும்னு நினைங்க. அவன் இப்படித்தான் இருக்கான்ட்டு உனக்கே தெரியுது. அவனை எப்படி சரி பண்ணணும்னு நீ நினை. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டே சரி. அவன் வந்தோடனே கிளம்ப பாருப்பா. என்னடா பாய் ஏன் விரிக்கிற? தூங்க போறியா? தூங்க போறேனா? வெயிட் அண்ட் see. என்ன பண்ண போறான்? தெரியலையேக்கா. அக்கா புள்ள இப்பவே பேக்கிங் பண்ண போகுது. டேய் நாளைக்கு தானே ஊருக்கு போறோம். சாயந்தரத்துக்கு மேல பேக்கிங் பண்ணா என்னவா? முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும் நீ. கடைசி நேரத்துல கஷ்டப்படக்கூடாதுல்ல. அது சரி. இப்பவே பேக் பண்ணி வச்சிட்டா சேஃப் பண்ணி. இல்லைன்னா அண்ணன் மனசு மாறி அதெல்லாம் நீ போ வேணான்னு சொன்னாலும் சொல்லிடும். இப்ப பேக் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்க, அண்ணே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேன், இப்ப போய் இப்படி சொல்றீங்களேண்ணே அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுடலாம்ல. ஆமா, எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்? 3 நாள் தானே, 3 ட்ரெஸ் போதும். ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸாவது மாத்த வேணாமா நீ? 3 நாள்னா 6 செட் ட்ரெஸ்ஸாவது வேணும். தனானி, குட்டி அண்ணி ஏன் இப்படி உருன்னு இருக்காக? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? அவகிட்டயே கேளு. அக்கா நீங்க பேக் பண்ணலையா? என்னென்ன புடவை எடுத்து வைக்க போறிய? அது அண்ணி எனக்கு புரியல அண்ணி. குட்டி அண்ணி கூட ஏதாவது சண்டையா? டேய் நீ அரியர் வச்சத அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல. இவ பாட்டுக்கு சொன்னா என்னடா அர்த்தம்? நான் திட்டிட்டேன், அதான் இப்படி கோவமா உட்காந்துருக்கா. அண்ணன் தான் ரொம்ப திட்டல, விடுங்க அண்ணி. உங்க அண்ணன் உன்னை டூருக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா நீ என்கிட்ட வந்து அழுதுட்டு நின்னு இருப்பல, அப்ப தெரிஞ்சிருக்கும். சரி விடுங்கக்கா, அதான் அதெல்லாம் நடக்கலல்ல. இல்ல முல்ல, இருந்தாலும் இவளுக்கு வாய் கொஞ்சம் ஓவரா தான் போகுது. நாம அவ்வளவு தூரம் வேண்டாம் சொல்லாதன்னு சொல்லியும் இவ எதுக்கு சொல்லணும்? விடுங்கக்கா, நீங்க என்னென்ன புடவை கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்க, நானும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வைக்கிறேன். போட்டோக்கு அப்பதானே நல்லா இருக்கும். ஆமா முல்ல, இந்த தடவை நிறைய போட்டோ எடுக்கணும். வீட்டுல போட்டோவே இல்ல பாரு. நீயும் கதிரும் ஜோடியா, ஜீவாவும் மீனாவும் ஜோடியா, அப்புறம் கண்ண ஜீவா கதிரு 3 பேர் கூடயும் நான் நின்னு, அப்புறம் நம்ம 3 பேரும் தனியா, இப்படி விதவிதமா நிறைய போட்டோ எடுக்கணும். சரியா? சரிக்கா. கடவுளே, இதுக்கு பேரு ஹனிமூனா? அண்ணி அப்புறம் ஒரு இடம் விடாம சுத்தி பார்க்கணும். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வந்தா நைட்டு 10 மணிக்கு தான் ரூமுக்கு வரணும். அப்புறம் ரூம்ல போய் ஒருத்தரும் தூங்க கூடாது. போன தடவை இப்படிதான் போனப்ப ஜீவா அண்ணன் இப்படிதான் தூங்கிட்டே இருந்துச்சு. இந்த தடவை அப்பெல்லாம் தூங்க கூடாதுன்னு ஜீவா அண்ணன் கிட்ட சொல்லிருங்க குட்டி அண்ணி. அது மட்டும் நான் ஏன்டா சொல்லணும்? நீயே சொல்லிடு. கடுப்பா இருக்கீங்களா? விட்டா கடிச்ச சிறிய போல இருக்கே.
போறது ஹனிமூன். இதுல வெக்கமே இல்லாம கூட வந்து சேர்த்துக்கிட்டு ஜீவா ரூம்ல இருக்க கூடாது, தூங்க கூடாதுன்னு வேற சொல்றியா? உன்னை எவன்டா கூப்பிட்டான்? உன்னை எவன் கூப்பிட்டான்? ஜீவா ஃப்ரெண்ட் என்னையும் அவனையும் தானே கூப்பிட்டான். எல்லாரும் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு அத பண்ணாத இத பண்ணாதன்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உன்னை கொன்னுட வேண்டாம், உன்னை கொன்னுடுவேன், உன்னை கொன்னுடுவேன். நீ இப்படி சொல்லுவியா? சொல்லுவியா? வருவியா? கூட வருவியா? கூட வருவியா? வருவியா? இவனை இப்படிலாம் அடிக்கணும்னு தோணுது, ஆனா முடியலையே. பொறுமையா இருமீனா, கண்ட்ரோல். அண்ணி, இந்த தடவை நான் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கேன். எப்படி கலக்குறேன்னு மட்டும் பாருங்க. ஹலோ, எங்க இருக்க? சொல்லு மீனா, என்ன விஷயம்? அப்படின்னா எல்லாரும் தான் ஹனிமூன் போறோம், அப்படிதானே? சொல்லு ஜீவா. அப்போ இந்த வீட்ல நீ யார்கிட்டயும் பேசல, அப்படிதானே? எல்லாரும் ஜாலியா கிளம்பிட்டு இருக்காங்க. இருக்கியா? ம், இருக்கேன். சொல்லு. ஏதாவது பேசி தொலையேன். தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க வரேன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும் மீனா? வர வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? என்னால அப்படி சொல்ல முடியல. அப்ப இது ஹனிமூன் ட்ரிப் இல்ல, நீ சொன்ன மாதிரி டூர், அப்படிதானே? மீனா, என்ன மீனா? மீனாவுக்கு என்ன? நான் பேசும்போதெல்லாம் கேட்டுட்டு மண்டைய ஆட்டினல, அங்க போய் சொன்னா என்னவா? அறிவே இல்லாம மொத்தமா சேர்ந்து கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த விஷயத்திலயாவது வாய் திறந்து பேசுவேன்னு நினைச்சேன் ஜீவா. எனக்காக பேசுவேன்னு நினைச்சேன், எதுவுமே செய்யல. நீ எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்லும்போது என்னால எதுவும் சொல்ல முடியல மீனா. குடும்பத்தோட டூர் தான் போறீங்கன்னு சொன்னா நான் அப்பவே வரலன்னு சொல்லிருப்பேன். இல்லனா டூர் போற மைண்ட் செட்டுக்காவது வந்திருப்பேன். இது எதுவுமே இல்ல. ஹனிமூன் நீ என்கிட்ட சொல்லிட்டு ஆசை காட்டிட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் உன் கூட தனியா வரணும்னு எவ்வளவு கற்பனை பண்ண தெரியுமா? எல்லாம் போச்சு. ஏன் ஜீவா இப்படி பண்ண? எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே, ஏன்? நானா உன்னை காசு செலவு பண்ணி கூட்டிட்டு போக சொன்னேன். ஃப்ரீயா உன் ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கு, அதுவும் அவர் கூப்பிட்டதுனால தானே கூட்டிட்டு போக சொன்னேன். அது கூட ஏன்டா உன்னால பண்ண முடியல? மீனா, அழாத ப்ளீஸ். நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்காக நீ யார்கிட்டயும் பேசவும் வேணாம். என்னை பத்தி கவலைப்படவும் வேணாம். நான் வரல ஜீவா, நான் எங்கேயுமே வரல. நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, சந்தோஷமா குடும்பமா போயிட்டு வாங்க. நான் இங்க வீட்டுக்குள்ளே கடந்து சாவறேன். ஏய், என்ன பேசுற மீனா? இந்த ஒரு தடவை தயவு செஞ்சு வாயேன். நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் கூடயே இருக்கேன். உன் அண்ணியும் கண்ணனும் வரும்போது நீ எப்படி என் கூட இருப்ப? இத நான் வேற நம்பணுமா? அப்படி இல்ல மீனா, நான் கூடவே இருப்பேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. இப்படி சொல்லிதான் கூட்டிட்டு போவ. அங்க போய் என்ன உங்க அண்ணி கூட தூங்க சொல்லிட்டு நீ கண்ணன் கூட தூங்க போயிடுவ. என்ன மீனா, நீ என்ன நம்பு. உன்னை எனக்கு புரியுது. நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன் மீனா. உன்ன மாதிரி தானே எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும். கண்டிப்பா உன் கூடவே தான் இருப்பேன். தயவு செஞ்சு வாயேன். ஓ ஜீவா, எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கூட. அப்படி உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சுன்னா நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே கேட்குறேன். ப்ளீஸ் மீனா, வாயேன். ஹலோ,
என்னங்க சித்தி. முல்லை வேலையா இருக்கா, இப்ப கூப்பிடுறேன். சரிம்மா. முல்லை, வரேன்க்கா. மா வாம்மா. வாமா. அப்பா எங்கம்மா? ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே எழுந்திருச்சு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. சொல்லாம போயிட்டாக பாத்தியாமா? இப்ப வருவாருன்னு சொல்றேன், அப்புறம் சொல்லாம போயிட்டாருன்னு சொல்ற. ஆமா முல்லை, சித்தப்பா இங்கதான் பக்கத்துல போயிருக்காரு, வந்துருவாரு. சரி, ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னியே, என்ன விஷயம் சொல்லு. அப்பா வந்துட்டுமா? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியாக்கும்? அது ஒண்ணும் இல்ல சித்தி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மீனாவையும் முல்லையையும் எங்கேயும் அனுப்பி வைக்கவே இல்லைல்ல. அதான் மாமா தம்பிங்களையும் இவங்களையும் கொடைக்கானல் போயிட்டு வர சொன்னாங்க. வாங்க. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஏமா, இவங்க பின்னாடி துணியை காய வச்சுட்டு இப்பதான் வராக. நீ வந்தது இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அதுக்கு இப்ப நான் ஒன்னும் சொல்லவே இல்லையேடி. நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னம்மா? ஆமா, நீ எப்படி இருக்க? சரி, யாரெல்லாம் போறியே? எல்லாரும் தான் போறோம் சித்தி. முதல்ல ஜீவாவும் கதிரும் அவங்கவுங்க பொண்டாட்டிங்களை கூட்டிட்டு போறதா தான் இருந்தது. இவன் தான் எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லைன்னு ஒரே அழுக. ஆகா, இவங்க கிட்ட போய் கோர்த்து விடுறாங்களே. அதான் கூட இவனையும் தனத்தையும் போயிட்டு வாங்கன்னு மூர்த்தி சொன்னான். அப்போ 6 பேரும் போறீங்களா? பெரிய மாப்பிள்ளைய தவிர மத்த எல்லாரும் போறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா சித்தி, மாமா கடையை பாத்துக்கணுங்கிறதுக்காக வரல. நானும் இங்கதான் இருப்பேன். நீங்க எப்படி இங்க தனியா இருப்பியே? தன வீட்டுல இருக்க போறீங்களாக்கும்? ஏமா, நீயும் அப்பாவும் இருக்கும்போது அத்தை ஏமா சும்மா சும்மா அங்க போய் இருக்கணும்? நீயும் அப்பாவும் பாத்துக்க மாட்டீங்களா? முடியாதுன்னு சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. பாத்துக்க முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். இல்ல, நான் வந்து அது ஒன்னும் பிரச்சனை இல்ல சித்தி. நான் எங்க வீட்டுல கூட எங்க அம்மாவை பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கும்போது எதுக்கு இவங்க அங்க போய் இருக்கணும்? மா, நீங்க 2 பேரும் இங்க வந்து பாத்துக்கோங்கம்மா. ஏன் ஒரு 3 நாளைக்கு அத்தையை பாத்துக்க மாட்டீங்களா? அதுக்கு என்ன, பாத்துக்கிட்டா போச்சு. அத்தாச்சியை பாத்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்? நான் என்ன அவங்கள இடுப்புல தூக்கி வச்சா பாத்துக்க போறேன்? நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நானும் அவர் இங்க வந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறோம். நான் சொன்னேன் இல்லக்கா, எங்க அம்மா அதெல்லாம் பாத்துக்கோன்னு. சூப்பர்மா. அம்மாடி முல்லை, 3 நாள் இல்ல கூட 4-5 நாள் கூட இருந்துட்டு வாங்க. உங்க அத்தையை பத்திலாம் நீ ஒன்றும் யோசிக்காத. கடையில பகல்ல மூர்த்தி மாப்பிள்ள கூட நான் இருந்துக்கிறேன். அக்காவை இந்த பார்வதி பார்த்துக்கிடுவா. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஆமா, உங்க அக்கா அப்படியே சின்ன பாப்பா பாருங்க, தூக்கி அவங்கள மடியில உட்கார வச்சு பாத்துக்கிறதுக்கு. என்னமோ சும்மா போற போக்குல பார்வதி பார்த்துப்பான்னு சொல்றீங்க. என்னத்த பார்த்துப்பேன்? மா, பாத்துக்க மாட்டியாமா? வெளியே சரி சரின்னு தலையாட்டின. வேற வழி? இவருக்கு அக்காவை மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல. சம்மந்தியா வேற போயிட்டாங்கல்ல, சரின்னு சொல்லி தானே ஆகணும். அதுக்குன்னு இவர் கூட இருக்க வேண்டாமா? கடைக்கு இவரும் கூட போறேன்னு சொன்னாருன்னா உன் மாமியாரை தூக்கி குளிக்க வச்சு தனியால என்னால உட்கார வைக்க முடியுமா? ரொம்ப தேவைதான் எனக்கு. மா,
மூர்த்தி மாமாவை தூக்குறது உட்கார வைக்கிறதுன்னு எல்லாமே செய்வாமா. நீ எதுவும் செய்ய வேண்டாமா, அத்தை பக்கத்துல இருந்தா போதும். நீயும் மாப்பிள்ளையும் டூர் போறீங்க, அதெல்லாம் சரிதான். அந்த பொண்ணு புதுசா கல்யாணமானவ, அவ புருஷன் கூட வர, அதுவும் சரிதான். அந்த தனம் எதுக்கு உங்க கூட வரா? மா, அவளும் எப்ப பார்த்தாலும் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, பாவம் எங்கேயாவது போயிட்டு வரட்டும் தான் மாமாவும் அக்காவை போக சொன்னாங்க. கல்யாணமானவங்க இந்த மாதிரிலாம் டூர் போறதெல்லாம் சரிதாம்மா. கல்யாணம் ஆகி 15 வருஷம் கழிச்சு போறவங்கள நான் முத தடவையா இப்பதான் பாக்குறேன். என்னவோ கர்மம், போம்மா.